வேண்டியதை இணைக்க வேண்டியதோடு இணைக்கிறவர். இப்போ ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன சொன்னான்? உன்னெல்லாம் ஆண்டவர் ஏன் படிச்சாருனா, நீலாம் ஒரு பொண்டாட்டியானா என்ன சொன்னா? நிறைய பேருக்கு நிறைய வருது, என்னெல்லாமோ சொல்லலாம், எதை சொல்ல அப்படின்றீங்களா? படைச்ச உடனே என்ன சொன்னா? நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின். அப்படின்னா நான் சொல்லட்டுமா, உங்க எலும்போட, அதாவது தன் எலும்போடு அது சேர்ந்தது. ஆமா ஆமா, உங்களால இந்த சேர்க்கிற வேலையை பண்ண முடியாது, ஆனா சேர்க்க வேண்டியவர் சேர்க்க வேண்டியதோட. எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு கால வேலையில ஆவியானவரை நான் நம்புறேன். ஏன் ஆவியானவர் ஏன் எலும்போட சேர்க்கிற ஒரு வேலையை அவர் செய்வார். என் குடும்பத்தில் ஒரு சேர்க்கும் வேலை அது நடக்கும். இப்போ இதை ஃபேமிலிக்குள்ள மட்டும் கனெக்ட் பண்ணாம வேற காரியத்திலும் கனெக்ட் பண்ணலாம். உங்க பிசினஸுக்கு சில ஆட்கள் வேணும். நான் சொல்ல அதுக்கு ஏற்ற ஆளை உங்களோட கொண்டு வந்து அவர் கனெக்ட் பண்ணுவார். ஆமா, உத்தர மாதிரி எலும்பை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண மாட்டார். நல்ல சுமூகமான எலும்பை அவர் உங்களோடு. ஆமென். அப்போ the act of the Holy Spirit என்ன தெரியுமா? இணைக்கிறவர். இன்னும் கரெக்டா சொன்னா, இணைக்க வேண்டியதை இணைக்க வேண்டியதோடு இணைக்கிறவர். இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா? he is the matchmaker. he is the matchmaker. ஆமென். பயப்படாதீங்க. தன் எலும்புகளோடு அது சேர்ந்து கொண்டது. சார், அவ்வளோ பெரிய எலும்பு பள்ளத்தாக்குல, அவ்வளோ ஒரு எலும்பு குவியலுக்கு நடுவில் இது எப்படி சார் நடக்கும்? நடக்காதுல்ல. அதைத்தான் சொல்றேன், ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும். ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய ஆவி அதை ஜோடி சேர்க்கும். ஆமென் ஆமென். இதுக்கு ஏத்த மாப்பிள்ளைக்கு நான் எங்க போவேன், இதுக்கு ஏத்த பொண்ணுக்கு நான் எங்க போவேன்? ஆவியானவர் ஜோடி சேர்ப்பார். ஆமென். ஜோடி சேர்க்கிறவர் யார்? கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென்.